வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃப்ரீ. காஜு கத்திலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு வித்தியாசமான கத்திலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு விலை ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க இந்த வேர்க்கடலை வச்சு இந்த கத்திலி செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். உங்க குழந்தைங்க சரியா சாப்பிடாம வெயிட் கம்மியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை கத்திலி நீங்க செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க, நல்ல வெயிட்டாகவும் இருப்பாங்க. வேர்க்கடலை கத்திலி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் சர்க்கரை, ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நெய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை கடாயில் கொட்டிடலாம். இது முழுகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இது நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம மைசூர் பாக்குக்கு ஒரு கம்பி பதம் எடுப்போம் இல்லையா, சர்க்கரையில் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கம்பி பதம் எடுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா பொடியவே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி கேக்குக்கு எப்படி நல்லா பொடியாக அரைப்போமோ அதே மாதிரியே இந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு கரைஞ்சி நல்லா கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி கம்பி பதம் வந்த உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கணும். மொத்தமாக போட்டோம்னா கலரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேர்க்கடலை கத்திலி செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட். இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நிறைய நெய் அதெல்லாம் கூட தேவையில்லை. இறக்கும்போது சும்மா கொஞ்சமாக கிளறதுக்காக கொஞ்சமாக போட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் நெய் போட்டு கிளறிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சுவையான வேர்க்கடலை கத்திலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. துண்டு போட்டுடலாம். நான் மேலே ஏலக்காய் பொடி தூவி இருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கலன்னா வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சமான எசன்ஸ் ஊற்றி கிளறி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். துண்டு போட்டுக்கலாம். இப்போ துண்டு போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மவுத் ஃபீல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.